ஆதி கைலாயம் மற்றும் ஓம் பர்வத் வாழ்நாளில் ஒருமுறை செல்ல வேண்டிய யாத்திரை. சிவபெருமான் அழைத்தால் மட்டுமே ஆதி கைலாயம் செல்ல முடியும் என்று சொல்வார்கள். இமயமலையின் மத்தியில் சிவபெருமானின் தெய்வீக இருப்பை உணர வைக்கும் புனித மலைதான் ஆதி கைலாயம். அதன் அருகில் இயற்கையாக ஓம் எழுத்தை தாங்கி நிற்கும் அதிசய மலை ஓம் பர்வத். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல, சிவபெருமானின் அருளால் கிடைத்த ஆசீர்வாதம் என்று மனம் தானாகவே உணர்கிறது. இந்த உலகத்தில் சில பயணங்கள் சுற்றுலா அல்ல, அவை ஒரு தெய்வீக அழைப்பு. அப்படி சிவபெருமான் அழைக்கும் அற்புதமான ஆன்மீக பயணம்தான் ஆதி கைலாய யாத்திரை. ஓம் நம சிவாய. சிவபெருமானின் அருளை உணரச் செய்யும் இமயமலையின் தெய்வீக பயணம். வாருங்கள், உங்களை அந்த புனித பூமிக்கே நாங்கள் அழைத்து செல்கிறோம். ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ். இந்தியாவின் வட எல்லையில் இமயமலையின் மத்தியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆதி கைலாயம். இதனை சோட்டா கைலாஷ் அல்லது சிறிய கைலாஷ் என்றும் அழைக்கிறார்கள். டெல்லியிலிருந்து தொடங்கும் இந்த யாத்திரை ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தரும். மலைப்பாதைகள், ஆறுகள், அருவிகள், இயற்கையின் அற்புதங்கள். ஒவ்வொரு அடியிலும் சிவனின் அருள் உணரப்படும். காளி நதியின் ஓசை, மேகங்களை தொடும் மலைகள், பனிக்காற்றின் அமைதி. இந்த பாதையில் பயணிக்கும் போது மனம் தானாகவே சொல்லும், ஆதி கைலாய யாத்திரை உடலால் செல்லும் பயணம் இல்லை, இது ஆன்மா தேடும் பாதை. ஒவ்வொரு பக்தரின் இதயத்திலும் சிவபெருமானின் அருள் உணரப்படும். முதல் முறையாக ஆதி கைலாயத்தை கண்களால் பார்க்கும் அந்த தருணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனந்தம். இதயம் முழுவதும் ஒரு அமைதி. ஆதி கைலாயத்தை நேரில் பார்க்கும் அந்த நொடியில் கண்களில் கண்ணீர் வரும். இந்த யாத்திரையை வழிநடத்துவது எக்ஸர்வீஸ்மென் குழு. ஒழுக்கம், பாதுகாப்பு, அனுபவம். தமிழர்களுக்காக அன்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட புனித யாத்திரை. ஒன்றாக பயணம் செய்யும்போது முன்பு தெரியாதவர்கள் கூட சில நாட்களில் குடும்பமாக மாறிவிடுகிறார்கள். ஒருவருக்கு சோர்வு வந்தால் மற்றொருவர் கைப்பிடித்து உதவுகிறார். ஒன்றாக சாப்பிடும் தருணங்கள், ஒன்றாக வழிபடும் நிமிடங்கள், ஒன்றாக ஓம் நம சிவாய சொல்லும் அந்த உணர்வு. அங்கே யாரும் தனியாக இல்லை, அனைவரும் சிவபெருமானின் பிள்ளைகள். ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ். ஒரு முறை சென்றால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத யாத்திரை. சிவபெருமானின் அழைப்பை நீங்கள் உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த ஆண்டு ஆதி கைலாய யாத்திரையில் இணைந்திடுங்கள். இந்த யாத்திரை உடலால் செல்லும் பயணமில்லை, இது ஆன்மா தேடும் ஒரு பாதை. பனியால் மூடிய மலைச்சிகரத்தின் மீது இயற்கையாகவே உருவான ஓம் எழுத்தை தாங்கி நிற்கும் அதிசய மலைதான் ஓம் பர்வத். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க ஆசைப்படும் தெய்வீக இடம். அதை நேரில் பார்க்கும் அந்த நொடியில் மனம் முழுவதும் ஒரு சொல்ல முடியாத அமைதி. இது சாதாரண மலை இல்லை, சிவபெருமான் தன் இருப்பை உணர்த்தும் தெய்வீக அதிசயம். ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ். அதை நேரில் பார்க்கும் அந்த நொடியில் இது சாதாரண இடமல்ல, சிவபெருமானின் அருள் நிறைந்த தெய்வீக பூமி என்று மனம் தானாகவே உணரும். நீங்களும் சிவனின் அழைப்பை உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த ஆண்டு ஆதி கைலாய யாத்திரையில் இணைந்திடுங்கள். அழைப்பதும் சிவன், நடத்துவதும் சிவன், நிறைவு செய்வதும் சிவன். இந்த ஆண்டு நீங்களும் சிவனின் அழைப்பை உணருங்கள். தெய்வீகமான ஆதி கைலாஷ் மற்றும் ஓம் பர்வத் யாத்திரையில் இணைந்திடுங்கள். அடுத்த ஆதி கைலாச யாத்திரை ஜூன் 9 முதல் ஜூன் 15 வரை டெல்லியில் இருந்து தொடங்குகிறது. ஓம் நம சிவாய.